வணக்கம். புதுச்சேரியில் வாக்குச்சாவடிகள் வாரியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் பார்வையாளர்கள் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தலில் 26 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அதன் அடிப்படையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தற்செயல் கலப்பு முறையில் ஒதுக்கீடு செய்யும் பணிகள் பல கட்டங்களாக அரசியல் கட்சியினர், வேட்பாளர்கள், முகவர்கள் முன்னிலையில் நடைபெற்றன. மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலந்துங்கன், தேர்தல் ஆணைய பொது பார்வையாளர்கள் பியூஷ் சிங்லா, அசிதா மிஸ்ரா ஆகியோர் இந்த ஒதுக்கீட்டை பார்வையிட்டனர். அதன் அடிப்படையிலே கடந்த 2ஆம் தேதி நடைபெற்ற ஒதுக்கீட்டின்படி 2318 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 1360 வாக்காளர் சரிபார்ப்பு காகித தணிக்கை இயந்திரங்களும் சட்டப்பேரவை தொகுதி வாக்குச்சாவடி வாரியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஒதுக்கீடு நிகழ்வில் இந்திய தேர்தல் ஆணைய காவல் பார்வையாளர் அமர்தீப் சிங் ராய், மாவட்ட தேர்தல் உதவி அதிகாரி யஷ்வந்த் மீனா, துணை தேர்தல் அதிகாரி எம் வினயராஜ் ஆகியோரும் பங்கேற்றனர். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பாஜக வேட்பாளராக போட்டியிடும் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தகுதியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும், பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் அமைச்சர் பதவி கிடைக்கப்பெறும் என்பதால் அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் திருமுருகன், முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா, பாஜக மாநில துணைத் தலைவர் ராஜசேகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் காஃபி அருந்தினர். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒரு சில வேட்பாளர்கள் மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தேர்தல் கண்காணிப்பகம் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பிரமாண பத்திரங்களை ஆய்வு செய்து அதன் முடிவுகள் வெளியிடப்பட்டது. அதில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் 26 பேரில் அதிமுக வேட்பாளர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன. அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் மீது 4 வழக்குகள் உள்ளன. ஏனம் சுயேட்சை வேட்பாளர் அறத்தாடி போசியா மீது போக்சோ வழக்கு உட்பட 5 வழக்குகள் என கடுமையான குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. போட்டியிடும் வேட்பாளர்களில் 3 பேர் கோடீஸ்வர வேட்பாளர்கள். இதில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்துக்கு அதிக அளவில் ரூபாய் 31 கோடியும், காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்துக்கு ரூபாய் 15 கோடியும், அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ரூபாய் 2.5 கோடியும் சொத்து உள்ளது. நடப்பாண்டில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு ரூபாய் 2.32 கோடியாகும். குறைந்த சொத்து உள்ள வேட்பாளர்களில் சுயேட்சைகள் சதீஷ்குமார் ரூபாய் 2000, அருணாச்சலம் ரூபாய் 43,000, கொலஞ்சியப்பன் ரூபாய் 50,000 வைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மொத்த வேட்பாளர்களில் 6 பேர் ரூபாய் 10 லட்சத்துக்கும் மேல் கடன் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்துக்கு ரூபாய் 15.94 கோடியும், அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ரூபாய் 1.52 கோடியும், சுயேட்சை வேட்பாளர் நிர்மலாவுக்கு ரூபாய் 64.5 லட்சமும் கடன் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த ஆய்வு அறிக்கையை புதுச்சேரி தேர்தல் கண்காணிப்பகம் ஒருங்கிணைப்பாளர் ஜோசப் விக்டர் ராஜ் வெளியிட்டுள்ளார். வில்லியனூர் தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வீடு வீடாக சென்று கைச்சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அதன் அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செய்தார். தொடர்ந்து தமது சொந்த தொகுதியான வில்லியனூரில் நேற்று பிரச்சாரத்தை தொடங்கினார். முத்துப்பிள்ளைப்பாளையம் கிராமத்தில் நேற்று மாலை தமது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கிய அவர் வீடு வீடாக சென்று கடந்த 3 ஆண்டுகளில் தொகுதியில் தாம் செய்த சாதனைகளின் பட்டியல் அடங்கி துண்டு பிரச்சுரமாக வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவரை பொதுமக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். வாக்கு சேகரிப்பின் போது திமுக நிர்வாகிகள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களுக்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி யுகாதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள யுகாதி வாழ்த்து செய்தியில், புதிய வாழ்க்கையின் ஆரம்பத்தை கொண்டு வரும் புத்தாண்டாக
யுகாதியை கொண்டாடி மகிழும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களுக்கு யுகாதி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு மொழி பேசும் மக்களின் கலாச்சாரங்களை தன்னகத்தே கொண்டுள்ள புதுச்சேரி இந்தியாவின் கலாச்சார ஒற்றுமைக்கும் சகோதரத்துவத்திற்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இந்நாளில் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளும் வாழ்த்தும் அன்பும் வாழ்க்கையை அர்த்தம் நிறைந்ததாக மாற்றுகிறது. இது புதுச்சேரி அழகும் அமைதியும் நிலவும் ஒரு பகுதியாக உலகிற்கு எடுத்துக்காட்டாக உதவுகிறது. வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படும் இந்த யுகாதி பண்டிகையின் தொடக்க நாளில் விழும் சூரியனின் ஒளி கீற்றில் எழும் வண்ணங்கள் உங்கள் அனைவரது வாழ்வையும் வண்ணமயமாக்கட்டும், புதிய வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியும் செழுமையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் கடை முன் வைக்கப்பட்டிருந்த காய்கறி மூட்டைகளை சிறிய சரக்கு வாகனத்தில் வந்து மர்ம நபர்கள் திருடி சென்றது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் சுந்தரராஜன். இவர் நேரு வீதியில் உள்ள பெரிய மார்க்கெட்டில் காய்கறி கடை வைத்துள்ளார். இவர் உணவு விடுதி உள்ளிட்டவற்றுக்கு மொத்தமாக காய்கறிகளை விநியோகித்து வருகிறார். இந்நிலையில் காய்கறிக்கு முன்பணம் கொடுத்த உணவு விடுதிக்கு காய்கறிகளை மூட்டைகளாக கட்டி கடை முன் வைத்திருந்தார். இந்த நிலையில் நேற்று மர்ம நபர்கள் இருவர் சிறிய சரக்கு வாகனத்தில் வந்து ரூபாய் 12,000 மதிப்புள்ள காய்கறி மூட்டைகளை அதில் ஏற்றி திருடி சென்றனர். இதனிடையே காய்கறி மூட்டைகளை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. வில்லியனூர் மாடவீதி மார்க்கெட் பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுக சரவணன் தலைமையில் தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாடவீதி மற்றும் மார்க்கெட் பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுக சரவணன் தலைமையில் வீடு வீடாக சென்று துண்டு பிரச்சுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர், பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர், என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், பாமக தொகுதி நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று துண்டு பிரச்சுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். கல்வி கட்டணம் செலுத்தாத மாணவர்கள் செமஸ்டர் தேர்வில் பங்கேற்க முடியாது என புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைவேந்தர் உத்தரவின் பேரில் கல்வி இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பல மாணவர்கள் தங்களின் வருடாந்திர கல்வி கட்டணத்தை உரிய நேரத்தில் செலுத்தவில்லை. அகாடமிக் உதவி பதிவாளர் அவ்வப்போது சுற்றறிக்கை வெளியிட்டு மாணவர்கள் கட்டணம் செலுத்தவில்லை. இது பெரும் நிதி பற்றாக்குறையை விளைவிக்கிறது. இது பல்கலைக்கழகத்தின் சீரான செயல்பாட்டையும் மாணவர்களுக்கு உயர்தர கல்வி வழங்குவதையும் தடுக்கிறது. அனைத்து மாணவர்களும் பின்வரும் காலக்கெடுவில் கண்டிப்பாக கட்டணத்தை செலுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்று 9ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக இணையதளத்தில் உள்ள லிங்க் மூலம் மாணவர்கள் அனைத்து நிலுவைத் தொகையையும் அபராதமின்றி செலுத்தலாம். 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை ரூபாய் 500 அபராதத்துடன் கட்டணத்தை செலுத்த வேண்டும். ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து கட்டணம் செலுத்த தவறியவர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து அகற்றப்படும். 26 முதல் வகுப்பு இன்டர்னல் தேர்வு வெளிப்புற திட்ட மதிப்பாய்வுகளில் கலந்து கொள்ள அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 2023 முதல் 2024 கல்வியாண்டின் செமஸ்டருக்கான பாடப்பதிவு ஏப்ரல் 10ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி முடிவடையும். அனைத்து கல்வி கட்டணங்களையும் செலுத்திய மாணவர்கள் மட்டுமே படிப்புகளுக்கு பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். குறிப்பிட்ட காலத்திற்குள் பாடப்பதிவை முடிக்காத மாணவர்கள் தேர்வுக்கு பதிவு செய்யவும், தேர்வுகள் மற்றும் இறுதி கட்ட மதிப்பாய்வுகளில் கலந்து கொள்ளவும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்ட மாணவர்கள் முழு நிலுவைத் தொகை மற்றும் மீண்டும் சேர்வதற்கான கட்டணம் ரூபாய் 1750 செலுத்திய பின்னரே மீண்டும் சேர முடியும். அந்த மாணவர்கள் அவர்கள் மீண்டும் சேரும் வரை தங்கள் வருகையை இழக்க வேண்டும். இந்த செமஸ்டரின் தேர்வு அல்லது திட்ட மதிப்பாய்விற்கு கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை இழக்க நேரிடும் என்று அவர் கூறியுள்ளார். வெளி மாநிலத்திலிருந்து பணம் வந்துள்ளதால் புதுச்சேரி, தமிழகத்தில் அனைத்து பாஜக வேட்பாளர்கள் வீடுகளிலும் சோதனையை தேர்தல் துறை நடத்த வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்தார். புதுவை விழற்கரை நகராட்சி எதிரே உள்ள ஜவஹர் நகரில் அவர் கூட்டணி கட்சியினருடன் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்பொழுது பேசிய அவர், இந்தியாவிலே அதிசயமான மாநிலம் புதுவை. இங்குதான் ரேஷன் கடைகள் இல்லை.
ஆனால் அதிக அளவு மதுபான கடைகள் உள்ளன. சுதந்திரமாக செயல்பட முடியாத முதல்வர் ரங்கசாமியால் மாநில மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? இந்திய கூட்டணி தவிர்த்து தேர்தலில் 2 கூட்டணி நிற்கிறது. மோடி தலைமையிலான நள்ளிரவு கூட்டணி ஒன்று, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கள்ள கூட்டணி மற்றொன்று. மோடியை பற்றி எந்த இடத்திலும் பழனிசாமி விமர்சிப்பதில்லை. அனைத்து பாஜக வேட்பாளர்களுக்கும் பிற மாநிலங்களில் இருந்து பணம் வந்துள்ளது. எனவே பாஜக வேட்பாளர்கள் வீடுகளில் தேர்தல் துறை சோதனையிட வேண்டும் என்று தெரிவித்தார். இ-ஃபைலிங் முறையை ஒத்திவைக்க கோரி இன்று முதல் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் இ-ஃபைலிங் முறையில் வழக்குகளை தாக்கல் செய்வதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் இ-ஃபைலிங் முறையில் வழக்குகளை தாக்கல் செய்வதை சென்னை உயர்நீதிமன்றம் தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டும். குற்றவியல் வழக்கின் மனுக்களையும் ஆவணங்களையும் மற்றும் அசல் வழக்குகளின் ஆவணங்களையும் இ-ஃபைலிங்கில் பதிவேற்றம் செய்வதில் பல்வேறு சிரமங்கள் உள்ளது. கீழமை நீதிமன்றங்களில் சங்கங்கள் தங்களுக்கு இடையே ஏற்படுத்தி வைத்துள்ள வெல்ஃபேர் ஸ்டாம்புகளையும் மற்றும் ஏற்கனவே வாங்கி வைத்துள்ள கோர்ட் பீஸ் ஸ்டாம்புகளை வழக்குகளில் பயன்படுத்திக் கொள்ள வழிவகை செய்ய வேண்டும். மேலும் தமிழ் மொழியை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி உச்சநீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தை வலியுறுத்தும் வகையில் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் இன்று 9ஆம் தேதி முதல் கால வரையற்ற நீதிமன்ற பணியிலிருந்து விலகி இருப்பது என்று முடிவு செய்திருக்கின்றோம் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு விழுதியூர் பகுதியில் பாஜக மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி KP கோவிந்தராஜ் தலைமையில் பாஜகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பாஜகவின் பல்வேறு தரப்பினரும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆதரவு திரட்டி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட விழுதியூர் பகுதியில் பாஜக மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி KP கோவிந்தராஜ் தலைமையில் பாஜக கூட்டணி கட்சியினர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு திரட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது விழுதியூர் பகுதி மக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து வாக்கு சேகரித்தனர். முன்னதாக பாஜக மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி KP கோவிந்தராஜ் விழுதியூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். இதில் ஏராளமான பாஜக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகை ஆலயத்தில் வசந்த நவராத்திரி மகா யாக விழாவையொட்டி லலிதாம்பிகை சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பங்குனி மாதம் அமாவாசை முதல் 11 நாட்கள் வசந்த நவராத்திரி என்கிற ஸ்ரீ லலிதாம்பாள் நவராத்திரி தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. அமாவாசை தினத்தையொட்டி ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபார்த்தனைகள் காட்டப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. 18ஆம் தேதி வரை தினம்தோறும் மகா யாகம் நடைபெற்று அபிஷேகம் நடைபெற உள்ளது என்றும் இந்த வசந்த நவராத்திரியில் பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு செல்ல வேண்டுமாறு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வில்லியனூரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழா நேற்று மாலை நடைபெற்றது. முன்னதாக நேற்று முன்தினம் மகா கணபதி ஹோமம் நடைபெற்று யாதவ நாயுடு மரபினர் உற்சவத்தில் நேற்று மாலை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பலவிதமான திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து சங்கரபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்று ஆலயம் வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து இவ்வாலயத்தில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்று மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் 4 மாட வீதிகளில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய திருக்கோவில் நிர்வாக அலுவலர், ஆலய அர்ச்சகர், உற்சவதாரர் மற்றும் வில்லியனூர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர்.
புதுச்சேரியில் விசிக பிரமுகர் கொலை வழக்கில் 4 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவரை போலீசார் கைது செய்தனர். திருபுவனை சின்னப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் விசிக பிரமுகர் வேலழகன். இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு சன்னியாசி குப்பத்தில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கார்த்திகேயன் என்கிற ரமேஷ் உள்ளிட்ட 8 பேர் மீது திருபுவனை போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்தனர். அதன்பின் இந்த வழக்கு சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றப்பட்டது. வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த கார்த்திகேயன் என்ற ரமேஷ் கடந்த 2020ஆம் ஆண்டு பிணையில் வெளியே வந்தார். அதன் பிறகு அவர் வழக்கு சம்பந்தமான விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதையடுத்து நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்தது. ரமேஷை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் அவர் சென்னை கொளத்தூர் பகுதியில் தலைமறைவாக இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து திருபுவனை போலீசார் விரைந்து சென்று ரமேஷை கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். தொண்டமாநத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாளவாழி மாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அக்னி சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் தொண்டமாநத்தம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாள வாழியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அக்னி சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அக்னி எடுத்தல் நிகழ்ச்சியை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் சிவன் சிலை வைப்பதற்கு பூஜை செய்யப்பட்டது. மேலும் அமாவாசை பூஜையை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கும்பம் படையலிட்டு அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொண்டமாநத்தம் கிராமவாசிகள் மற்றும் பக்த கோடிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். மரக்காணம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோயிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. மாடுகரை முத்தாளம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் அடுத்த மடுகரை VS நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசை தினத்தையொட்டி ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மாலை அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். வில்லியனூர் தென்கோபுர வீதியில் இந்திய கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ஆர் முத்தரசன் பிரச்சாரம் செய்தார். வில்லியனூர் தென்கோபுர வீதியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இந்திய கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ஆர் முத்தரசன் பிரச்சாரம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோனி, தொகுதி செயலாளர் பெஞ்சமின், துணை செயலாளர் பெருமாள், பொருளாளர் கோவிந்தராஜ், விவசாய தொழிலாளர் சங்க மாநில தலைவர் பாலகிருஷ்ணன், மாநில குழு உறுப்பினர்கள் ராமமூர்த்தி, பெருமாள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் கந்தசாமி, பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ், காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜான் பாஷா, அய்யூப் முருகன், ரீட்டா, ராணி, ரவிச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன், தொகுதி செயலாளர் தமிழ்வளவன், இளந்தமிழன், இன்பத் தமிழன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் உள்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.